பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-8 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து இந்த கத்தோலிக்க காணொளியிலே எங்களோடு பங்கு கொண்டு அவரை ஆராதித்து வணங்கி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த பணியை செய்ய உங்களை நீங்கள் தயாரித்து கொண்டு இருப்பதை பற்றி கேள்விப்படும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நம்மையே தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பிறந்த நாளுக்கான தயாரிப்பிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்புற தயாரிப்பை விட்டுவிட்டு ஆன்மீக தயாரிப்பாகிய உங்களுடைய உள்புற தயாரிப்பில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியும். எனவே தான் இந்த நாளிலே உங்களை அழைத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளன. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆற்றல் மிக்கது. அவருடைய வார்த்தைகளிலே உரட்டும் புரட்டும் கிடையாது. எனவே தான் பழைய காலங்களிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னவர்கள் யாருமே அவருடைய வருகையை குறித்து காத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. நமக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கின்றார். எனவே தான் நற்கருணையில் அவரை நாம் முகமுகமாக பார்க்கின்றோம். அவருடைய தாழ்மையை பார்க்கின்றோம். அவருடைய உள் உணர்வு என்ன என்பதை அறிந்திருக்கின்றோம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை போல் மனிதனாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது மூதாதையருடைய நடுவிலே நம்மை போல் நடந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணை நாதராய் நமது நடுவில் இருக்கின்றார். எதற்கு தெரியுமா? உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும், தன்னை தேடி வருகிறவர்களையும், தனக்கு நன்றி செலுத்துகிறவர்களையும், தன்னை ஏற்றுக்கொள்கிறவர்களையும், தம் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூவொரு கடவுளில் ஒரு கடவுளாக இருக்கின்றார். மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். எனவே தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய பொழுது அவர் தாழ்மையின் மறு உருவமாக இருந்தார். அவர்கள் இணைந்து இருந்தார்கள். ஆனால் தாழ்ச்சியோடு தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தை மனு உருவாய் ஆன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேடி வந்தார். எதற்கு தெரியுமா? இந்த உலகத்திலே மகிழ்ச்சி கொள்வதற்கு, இருண்டு போய் இருக்கக்கூடிய உலகத்திற்கு ஒளியை தருவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இருளையும் நீக்குவதற்கு ஒளியாக அவர் நம்மை தேடி வந்தார். எனவேதான் கடவுளுடைய வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்க நிலைமையை வலிந்து பற்றி கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், தாய் தகப்பன் பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அல்லது தொழிற்சாலையிலே அவர்கள் தன்னுடைய தொழிலை முதலீடு செய்து அவர்கள் பணி செய்து கொண்டு லட்சம் கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய தாய் தகப்பனை சிக்கன பிடித்துக் கொள்வார்கள். அவர்கள் அந்த தொழிலை தொடர்ந்து செய்வார்கள். ஏனென்றால் அந்த பணம் நம்மை விட்டு போய்விடக் கூடாது
கூடாது, அந்த சொத்து நம்மை விட்டு போய்விடக் கூடாது, தொடர்ந்து இன்னும் சம்பாதிக்க வேண்டும், முதலிடத்திற்கு வர வேண்டும், சொகுசோடு வாழ வேண்டும், செல்வங்களோடு வாழ வேண்டும், எல்லாவித ஆசீர்வாதங்களோடும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருந்தார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுதும் தன்னுடைய தந்தையோடு இருந்தார். இந்த உலகம் முழுவதும் அவருக்கு சொந்தம், மனிதனுடைய ஆத்துமா அவருக்கு சொந்தம், எல்லோருமே அவருக்கு சொந்தமானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது தாழ்மையோடும் வெறுமையோடும் அவர் இந்த உலகத்திலே மாட்டு தொழுவத்திலே பிறந்து வந்தார். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து சொல்லக்கூடிய வேளையிலே மிகவும் தெளிவாக லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 7வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவர் தன் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டிலில் கிடத்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆடு மாடுகளுக்கு உணவு வைக்கக்கூடிய அந்த தீவன தொட்டில்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடமாக கிடைத்தது. ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், ஒவ்வொருவரும் மார்த்தட்டி அலைகிறார்கள். என்னிடம் பணம் இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது, கார் இருக்கின்றது, பங்களா இருக்கின்றது, என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று தலை கணத்தோடு அலைந்து கொண்டு இருக்கிறவர்களை பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுளோடு நாம் விளையாடக்கூடாது. அநேக மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். கோயிலிலே திருப்பணியிலே அவர்கள் பங்கு கொள்வார்கள், கோயிலுக்கு உதவி செய்வார்கள். ஆனால் எப்பொழுதும் நான் தான், என்னுடைய குடும்பம்தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்றே சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய செல்வந்தர்களை பார்த்து இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருந்தார்கள் என்றால், அவர்கள் இவ்வாறு இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள் கூட தலை கணத்தோடும் ஒரு மன்னிப்பு மனப்பான்மை இல்லாதபடி கல் நெஞ்சத்தோடும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவள், நான் பெரிய முதன்மையான இடத்தில் இருக்கின்றேன், ஆயராக இருக்கின்றேன், பிரின்சிபலாக இருக்கின்றேன், கவுன்சிலாக இருக்கின்றேன், நான் ஒரு பங்கு சாமியாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பெருமையோடும் கர்வத்தோடும் அலைவதை பார்க்க முடிகின்றது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 29வது இறை வார்த்தையிலே, நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன், எனவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடக்கும் பொழுது மன தாழ்மையோடும் அவர் இருக்கின்றார். அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடம் நாம் வரும் பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய கனிவையும் மன தாழ்மையும் நாம் பெற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் மாறுகின்றோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். செல்வந்தராய் இருந்தவர் நம்மால் ஏழ்மையானார். அவர் செல்வராய் இருந்தார், நமக்காக ஏழ்மையானார், நமக்காக எல்லாவற்றையும் ஒப்பிட்டு கொடுத்தார். அவர் நமக்காக தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார். நமக்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவரை தரிசிப்பதற்கு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வருவதே அவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தயாரிப்பு காலங்களில் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாட நம்மை தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நாம் நம்மையே சோதித்து பார்ப்போம், ஆய்ந்து அறிந்து பார்ப்போம். பணிவான சேவைகளை செய்கிறோமா? யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 14 இருந்து 15 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய சீடர்களுடைய பாதத்தை கழுவி அதே போல் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் நம்மை அதற்காக அழைக்கின்றார். எனவே இந்த அருமையான நேரத்திலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம், அவரை கவனித்து பார்ப்போம். அவர் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாட நம்மையே தயாரித்துக் கொள்வோம். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சில மணித்துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் மனமிட்டு பேசுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க தாழ்மையான உள்ளத்தோடு கடந்து வந்து நற்கருணை நாதராய் எங்கள் நடுவில் அமர்ந்து இருக்கிறவரே உமை ஆராதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய தெய்வம் இல்லை, எங்களை விட்டு வழி விலகி செல்லக்கூடிய தெய்வம் இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மன தாழ்மையோடும் பணிவோடுமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், செல்வந்தர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஏழை எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நேரத்திலே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி உம்மை தேடி நாடி வந்திருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லோரையும் பலப்படுத்தும் திடப்படுத்தும், அவர்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, நீர்தான் எங்களை நேசித்திருக்கின்றீர் முதலிலே, அதன் பிறகு தான் நாங்கள் உம்மை தேடி வருகின்றோம். இந்த நேரத்திலே அநேக பிள்ளைகள் தேவையோடு வந்திருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலம் ஒரு ஆசீர்வாதமான காலமாய் இருக்காதா, நாட்களாக இருக்காதா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் நடக்காதா என்று சொல்லி உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. பணிவாக உமதை தேடி வந்து என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உம்மை உமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.